ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் சட்னி ரெசிபிக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலக்கடலை பருப்பு தான். இந்த பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மலாக வாங்கிட்டு அதில் இருக்கிற ஸ்கின்னை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு பருப்பு மட்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர், நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. இது நமக்கு டைஜஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது ட்ரை பண்ணிங்கன்னா தினமும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இது கூட நான் போட்டுக்கிறேன். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஸ்பைசி எல்லாம் கலந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 சின்ன வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போடக்கூடாது, இந்த வரமிளகா தான் போடணும். 2 சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நீங்கள் துருவி எடுக்கிறனால எடுத்துக்கலாம், இல்லைனா கட்டியாகவும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தீங்கன்னா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியாக போடுறது வந்து நீங்கள் கல்லில் ஆட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கல்லில் ஆட்ட போகிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா கல்லில் ஆட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப சீக்கிரமே அது நல்லா கிரைண்ட் ஆகிடும். அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டே போடணுன்னு தேவையில்ல. ஃபஸ்ட் நம்ம இந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டாலும் சேம் ப்ரொசீஜர் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாரில் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கெட்டியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக தேங்காய் சட்னி செய்வீங்கள்ல, அதே மாதிரி தான். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டி சட்னி மாதிரி வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் வந்து நீங்கள் அதிகம் பண்ண வேணாம், இதுவே நல்லாயிருக்கும். நிறைய போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.